அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ரெடி ஆர் நாட் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தை வந்து ஒரு பெரிய பங்களா வந்து காட்டுறாங்க. அதில் வந்து ஒரு ஆளை வந்து விரட்டி போய் வந்து ஒரு குடும்பமே வந்து கொள்ளுது. டக்குன்னு 20 இயர்ஸ் கழிச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ என்னென்னா வந்து அலெக்ஸ்னு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு பொண்ணோட வந்து கல்யாணம் நடக்குது. அலெக்ஸும் அவன் குடும்பம் எப்படின்னா வந்து நல்ல பெரிய குடும்பம். அலெக்ஸோட அண்ணன் வந்து டேனியல். அவன் வந்து அலெக்ஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான். வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கான். இவங்க வந்து பெரிய பணக்காரன் வந்து ஃபேமிலி. அந்த குடும்பத்தில் வந்து பொண்ணு வந்து வராங்க. அப்போ டேனியல் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான், நீ வேணா வந்து இவனை விட்டுட்டு ஓடி போயிரு, இப்போ கூட சான்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். கல்யாணம் ஆக இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது. அலெக்ஸும் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறான், உனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது, இப்போ கூட என்னை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும் லூஸ் மாதிரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இருந்தாலும் வந்து அந்த பணக்கார ஃபேமிலி முன்னாடி வந்து அந்த பொண்ணு வந்து அவனை வந்து அலெக்ஸை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து வீட்டில் வந்து எல்லாருக்கும் வந்து பார்ட்டி நடந்துட்டு இப்போ அலெக்ஸும் வந்து அந்த பொண்ணு வந்து ரூமில் தனியாக இருக்காங்க. அப்போ அவங்க அத்தைக்காரி வந்து அலெக்ஸ் வந்து கூப்பிட்றாங்க, ஏய் வா கீழே வா, எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அந்த பொண்ணையும் அவனையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன முன்னாடி வந்து அலெக்ஸ் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறேன், இது மாதிரி வந்து கல்யாணம் ஆகி புதுசாக வரவங்க எல்லாரும் கூடயும் வந்து நாங்கள் வந்து கேம் விளையாடுவோம். அந்த கேம் மூலமாக வந்து அவங்க வந்து இந்த குடும்பத்தை வந்து முழுமையாக வந்துட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து ஏற்றுக்குவோம் அப்படின்னு வந்து அலெக்ஸ் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லுவோம். கேமு தானே, என்ன ஓடிப்பூச்சி விளையாடுது அது மாதிரி கேமாக இருக்கும், என்ன செஸ்ஸு கேரம் அது மாதிரி எதாவது கேமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கேம் தானே ஓகே அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு கீழே வந்து போவாங்க. கீழே வந்து எல்லோரும் வந்து பார்ட்டி பண்ணிகிட்டு இருப்பாங்க. பார்ட்டி பண்ணிட்டு தான் எல்லா குடும்பம் வந்து இந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்பாங்க, நீ கேமுக்கு ரெடியா அப்படின்னு வந்து கேமுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து ஒரு ரூம்குள்ளே வந்து போவாங்க. அதில் வந்து ஒரு 10-15 பேர் வந்து சுற்றி டேபிள் வந்து உட்காந்துவாங்க. இது மாதிரி எங்கள் குடும்பத்தை ஒரு பழக்கம் இருக்குது. அது வந்து எங்கள் முன்னோர் வந்து உருவாக்கிட்டு போனது. என்னென்னா வந்து புதுசாக வரவங்க கிட்ட வந்து கேம் வந்து விளையாடணும். அந்த கேமில் வந்து அவங்க விளையாண்டதுக்கப்புறம் வந்து அவங்கள இந்த குடும்பத்தை வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா மாதிரி ஒன்று இருக்கும். அது கூட வந்து ஒரு கார்டை வந்து நீ செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவளும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு வந்து ஒரு கார்டு வந்து எடுப்பா. அதில் என்ன எழுதின்னு பார்த்தா ஹைட் அண்ட் சீக்னு வந்து எழுதியிருக்கும். ஹைட் அண்ட் சீக்கா அப்படின்னா யார் ஒழிகிறது யார் கண்டுபிடிக்கும்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து வெகுளியாக வந்து கேட்பா. ஹைட் அண்ட் சீக்குங்கிற வரப்ப உங்ககிட்ட கார்டு இருக்கனால வந்து நீ தான் போய் ஒழிஞ்சிக்கணும், நாங்கள் எல்லோரும் கண்டுபிடிப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். இந்த பொண்ணு போய் வந்து ஒழிஞ்சிக்கிறான். அலெக்ஸுக்கு வந்து கொஞ்சம் வந்து வருத்தமாக இருக்கா, ஐயோ ஹைட் அண்ட் சீக் செலக்ட் பண்ணிட்டாலே அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஏன்னா வந்து இந்த பொண்ணு ஒழிஞ்சோன்னே வந்து எல்லோரும் வந்து அவங்க வந்து துப்பாக்கி வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க. துப்பாக்கி, அம்பு, ஈட்டி, கடப்பாரை அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஆனால் வந்து இந்த பொண்ணை வந்து கண்டுபிடிச்சி வந்து விடியறதுக்குள்ளே வந்து கொல்லணும். இதான் வந்து இந்த கேமோட ரூல்ஸு. விடியறதுக்குள்ளே வந்து கொள்ளாட்டி வந்து அந்த குடும்பத்தை உள்ள எல்லோரும் வந்து செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ரூல்ஸையும் மீறக்கூடாது, கரெக்டாக வந்து விளையாடணும். போய் ஒரு ரூமில் போய் ஒழிஞ்சிருப்பான். அங்கே வந்து அலெக்ஸும் வந்து கூட வந்து நீ இது மாதிரி வந்து எங்கள் குடும்பத்தை ஒரு ரூல்ஸ் இருக்குது, நீ எப்படியாவது வந்து இங்கே தவிச்சு போயின்னு சொல்லி பேசியிருப்பான். என்ன காமெடி பண்ணிகிட்ருக்கியா போது வந்து அந்த ரூமில் வந்து ஒரு பொண்ணு வந்து இருப்பா, வேலைக்கார பொண்ணு. இந்த ரூமில் தான் சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு டப்புன்னு வந்து அந்த பொண்ணை வந்து வெளியே அவனுங்க வந்து சுட்டுருவாங்க. இவங்க 2 பேர் வந்து ஒழிஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து ஷாக் ஆகிடும், என்ன சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி, ஏய் இப்போ வெளியே அவனுங்க உள்ளே வந்து பேசுகிறாங்க, ஏய் நீ யாரை சுட்டுருக்கேன்னு தெரியல, நான் வேலைக்கார பொண்ணு சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. டக்குன்னு வந்து நீங்கள் எதுவும் தப்பிச்சு போயிடு, நான் வந்து உன்னை வெளியே வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸுக்கு வந்து வண்டி சாவி எல்லாம் வந்து கொடுத்து அனுப்புவான். ஆனால் வந்து அந்த பொண்ணு தப்பிச்சு போகிற வழியிலனா வந்து இவங்க குடும்ப ஆளுங்க வந்து இருப்பாங்க. இப்போ ஆக்சிடெண்ட்டாக வந்து 2-3 பேர் வந்து இதில் வந்து செத்துருவாங்க. குடும்ப ஆளுலாம் வந்து ஒன்று கூடிய வந்து முடிவு பண்ணுவாங்க, இந்த பொண்ணை வந்து எப்படியா வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கிட்டே வந்து இந்த பொண்ணு வந்து டேனியல் ரூம்குள்ளே வந்து போயிடும். டேனியல் ரூம்குள்ளே போய் நீ வந்து என்ன கொல்ல மாட்டேற, நீ 10 எண்ணத்துக்குள்ளே நீங்கள் வந்து போயிடு, இல்லாட்டி நானே உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு வந்து அவன் வந்து சொல்லுவான். அதேமாரி 10 எண்ணத்துக்குள்ளே வந்து அவள் தப்பிச்சு ஓடி வந்து எல்லோரும் வந்து அவளை வந்து விரட்ட ஆரம்பிப்பாங்க. விரட்ட எல்லாரையும் வந்து கொல்ல ஆரம்பிப்பா அவள். பையனும் வந்து அவள் கையில் வந்து சுட்டுருவா. இவள் வந்து தப்பிச்சு போகும்போது அவகிட்டேருந்து அந்த பையனை வந்து அடிச்சுட்டு செம காயங்களோட ஒரு குழியில் வந்து கேட்டு பக்கம் வந்து தப்பிச்சு போவாள். கேட்டில் வந்து கேட் கம்பியெல்லாம் கீறி எப்படியே வந்து கேட்டை வந்து குதிச்சு தப்பிச்சு வெளியே போயிடுவான். இப்போனா காரில் வந்து இவளை வந்து வேறு காரை வந்து பிடிச்சிட்டு திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லி பார்ப்பான். அந்த காரையை வந்து அடித்து நொறுக்கிடுவாள். திரும்ப அந்த காரை விட்டு வெளியே வந்தோடனே வந்து டேனியல் வந்து சுடுறான்னு சொல்லிட்டு துப்பாக்கி வந்து வச்சுட்ருப்பா. நீ வந்து என்னை சுட மாட்டேடா, தப்பிச்சு விட்டுருவல அப்படின்னு வந்து சொல்லுவேன். இல்லை நான் எப்போவுமே உன்னை கொல்லாமலாம் விட மாட்டேன், எனக்கும் சான்ஸ் வந்தால் சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடான்னு சொல்லிட்டு போவான். அப்போ வந்து அந்த வீட்டு பெரிய மனுஷன் வந்து அவளை வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் வந்து அவளை வந்து ஒரு கட்டில் மாதிரி இருக்கும், அதில் வந்து கட்டி வச்சு சுற்றி எல்லோரும் வந்து ரவுண்டாக வந்து நின்றுட்டுருக்காங்க. எல்லோரும் வைன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வைன் குடிங்கன்னு சொல்லி குடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க இருக்கிற வந்து ஆக்சிடென்ட் வந்து கலந்து கொடுத்துருவான் டேனியல். வந்து கொடுத்துட்டு அவளை தப்பிச்சு அங்கேருந்து கூட்டிகிட்டு போவான். கூட்டிகிட்டு போகிற வந்து டேனியலோட பொண்டாட்டியை வந்து டேனியலை வந்து சுட்டுவிட்ருவான். திரும்ப வந்து இவன் வந்து டேனியலோட பொண்டாட்டியை வந்து சுட்டுருவா. தப்பிச்சு திரும்ப அங்கேருந்து தப்பிச்சுப்பா. ஒவ்வொருத்தங்களையும் வந்து கொல்ல ஆரம்பிப்பா இவ. கடைசியாக வந்து 2-3 பேர் 4-5 பேர் வந்து இருப்பாங்க.
அவ வந்து அலெக்ஸ் கிட்ட வந்து போவா. அலெக்ஸ் என்னை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுவா. ஆனா வந்து அலெக்ஸ் வந்து, "இவ எங்க இருக்கா? எல்லாரும் வாங்க" அப்படின்னு வந்து சொல்லுவா. திரும்ப வந்து இவள கட்டி போட்டு வந்து கையில குத்தலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்ப வந்து பக்கத்துல இருந்தவங்க கையில வந்து குத்திட்டு, அவ வந்து எந்திச்சு வந்து நிப்பா. எந்திச்சு இப்ப இவ கையில வந்து கத்தி இருக்கும். இவ கத்திய காட்டி எல்லாரும் முன்னாடியும் வந்து நின்னுட்டு இருப்பா. அப்ப அவங்க பெரிய மாமியார் வந்து ஜன்னத்த வந்து "விடிஞ்சிருச்சு" அப்படின்னு வந்து சொல்லுவா. "இவ உயிரோட இருக்கா, போச்சு. நம்மலாம் வந்து சாக போறோம்" அப்படின்னு வந்து சொல்லுவா. சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஆச்சு. இதெல்லாம் போய் கட்டுக்கதைன்னு எனக்கு தெரியும். நம்ம பாருங்க நம்ம யாருமே சாகல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பேன். சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பெரியம்மா இவ கண்டிப்பா செத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குடல எடுத்துட்டு ஓடி வருவா. அவ டப்புன்னு வந்து அவ வெடிச்சிரும். உடம்பே வந்து வெடிச்சிரும். என்ன வெடிச்சுன்னு சொல்லிட்டு இவ சிரிக்க ஆரம்பிச்சுருவா. அப்புறம் வந்து கூட இருக்க எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தங்களா வந்து வெடிக்க ஆரம்பிப்பாங்க. டப்பு 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 டப்புன்னு. அங்க குழந்தைங்க எல்லாம் வந்து இருக்க எல்லாரும் வந்து வெடிக்க ஆரம்பிப்பாங்க. கடைசியா வந்து அலெக்ஸ் மட்டும் இருப்பான். அலெக்ஸ் வந்து "வா நம்ம நான் சாகல. நான் எப்பவுமே உனக்கு நல்லது தான் நினைச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்லுவான். அதெல்லாம் இல்ல. நீயும் எனக்கு கேடு கிடைச்ச செல்ஃபிஷ் தான் உன் குடும்பத்துக்காக அப்படின்னு வந்து சொல்லிட்டு, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னோனே வந்து அவனும் வந்து வெடிச்சுருவான். இவ வந்து வீட்ட விட்டு வெளிய வருவா. அந்த பங்களாவே வந்து எரிய ஆரம்பிக்கும். வீட்ட வந்து வெளிய உட்காந்து வந்து சிகரெட்டா வந்து நல்ல மெதுவா வந்து புடிச்சிட்டு இருப்பா. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. நன்றி.